சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் எங்களுக்கு அதிமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாக பொறுப்புகளை ஏற்க வேண்டும், அவர் பின்னால்தான் நாங்கள் கட்சி பணிகளை மேற்கொள்வோம் என்று சுமார் 12,500 தொண்டர்கள் மாவட்ட நிர்வாகிகளிடம் கடிதங்களை கொடுத்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் இதை பற்றியான கேள்விற்கு சென்னையில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பதில் ஒன்றை கொடுத்துள்ளார். மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் 6 ஓபிஎஸ்ஐ கட்சி ரீதியாக இல்லாமல் சுயேட்சையாக போட்டியிட வைத்தார்கள் என்னை எதிர்த்து. இரட்டை இலை சின்னமே போதும் என்னை எதிர்ப்பதற்கு. ஆனால் என்னுடைய பெயரை வைத்து உள்ள 6 நபர்களை தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள். இறுதியில் நடந்தது என்ன? அதிமுகவின் தொண்டர்கள் நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். அதிமுகவின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார். அதிமுகவின் பிற ஓபிஎஸ் என்ற நபர்கள் எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள். நான் 2வது இடம் பெற்றேன். நான் அதில் தோல்வியடைந்ததாக நினைக்கவில்லை. ஏனென்றால் நான் ஓட்டிற்கு பணம் கொடுக்கவில்லை. என்னுடைய முகம் மட்டும்தான் ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்திற்கு சென்றது. எனக்கு ஆதரவாக யாரும் செல்லவில்லை. தொண்டர்கள் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். 2வது இடம் வைத்தேன். இதுவே அதிமுகவின் ஒட்டுமொத்தமான நிர்வாகிகளுக்கும் நான் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தால் அன்றைக்கு ராமநாதபுரத்தில் அதிமுக வெற்றி அடைந்திருக்கும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். அந்த 6 நபர்களை நியமனம் செய்தது யார்? சுயேட்சை வேட்பாளராக நியமனம் செய்தது எடப்பாடி தான். இதை சொன்னால் அரசியலில் அவமானம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் இப்பொழுது சொல்லக்கூடிய கட்டாயம் ஏனென்றால் தொண்டர்கள் என்னை அதிமுகவில் மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். நான் புதிய கட்சியை தொடங்கிவிட்டேன். இருந்தாலும் கடைசி நம்பிக்கையாக தேர்தல் ஆணையம் கூறுகின்ற ஒரே ஒரு முடிவை வைத்துதான் காத்து கொண்டிருக்கின்றேன். தேர்தலுக்கு முன்பாகவே இந்த முடிவுகள் வெளிவரும். ஒன்று, கட்சியிலிருந்து என்னை நீக்கிவிட்டால் புதிய கட்சியை தொடங்கியது அதிகாரப்பூர்வமாக மாநாட்டை அறிவித்து அதிமுகவின் தொண்டர்கள் எனது பக்கம் வருவார்கள். ஒருவேளை எனது பக்கம் சாதகமான தீர்ப்பு வந்தால் அதிமுகவிலிருந்து எடப்பாடியின் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் ஒரு மாநாடு அதிமுகவின் சார்பாக நடைபெறும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். மாநாடு என்பது உறுதி. மக்களை சந்திப்பது உறுதி. தொண்டர்களை சந்திப்பது உறுதி என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவில் சிறப்பாக செயல்படுவது ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா? அதிமுகவின் நம்பகத்தன்மை யார் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். சுமார் 12,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஓபிஎஸ் வேண்டும் என்று கூறுவது சரியா தவறு என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.